அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எலியை விரட்டக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எலி வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சேதப்படுத்தாமல் எப்படி வெளியாக்குறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய எலியை நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா அதை கொண்டு நிறைய நோய்கள்லாம் பரவும். எலியோட முடியை கொண்டு கூட நிறைய நோயெல்லாம் பரவுது. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய எலியை நம்ம கண்டிப்பாக பார்த்து வெளியாக்கிடணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எலி இருக்கிறது நமக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஒயராக இருக்கட்டும், ஒயர் கூடையாக இருக்கட்டும், இதெல்லாம் கரும்பி வைக்கும் போது தான் நமக்கு தெரியும். நம்ம இதை எடுத்து பார்க்கும் போது தான் வீட்டில் எலி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். நானும் பார்த்திங்கன்னா இந்த ஒயரை எடுக்கும் போது தான் ஒயர்லாம் கட்டாவி இருந்துச்சு. அப்போ தான் வீட்டில் எலி இருக்கிறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் உள்ள காய்களாகட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல கடந்துச்சு. அதோட தான் எலி இருக்கிறது எனக்கும் தெரிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எலி குஞ்சே பொறிச்சிடுச்சு. நான் அதை பார்த்து ஒரே நாளையில் நான் எடுத்துட்டேன். இல்லைண்டா எல்லாத்தையும் கரும்பி போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் எலி எப்படி வந்துச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்டா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எலியை விரட்டுறதுக்குண்டான டிப்ஸை பார்க்கலாம். நம்ம வீட்டில் எலி எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் அதை ஈஸியாக நம்ம விரட்ட முடியும். எலி எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்பளத்தை பொறிச்சு நம்ம வச்சிடணும். அப்பளத்தை பொறிச்சு வச்சிட்டோம்னா அது எலி கொஞ்சம் தான் கரும்பிட்டு அது எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிடும். அதே மாதிரி எலி தூக்கக்கூடிய ஈஸியான பொருள் பார்த்திங்கன்னா முட்டை ஓடு. இந்த முட்டை ஓட்டையும் நம்ம வச்சிட்டோம்னா அது எலி தூக்கிட்டு போய் அது இருக்கிற இடத்துல வைக்க. அது மாதிரி இந்த மாதிரி பழங்களாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், ஏதோ இல்லை வாழைப்பழ தோல், இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வச்சிட்டோம்னா எலி அதை ஈஸியாக தூக்கி கொண்டுட்டு போய் கரும்பிக்கிட்டு இருக்கும். அது எங்கே இருக்குதோ அங்கே போட்டுரும். நம்ம இந்த மாதிரி தோல்லாம் போடுறதுனாலே பார்த்திங்கன்னா எலி வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பொருளையும் பார்த்திங்கன்னா கரும்பாமல் இருக்கும். அதில் நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம இதுமாரி பழம் தோல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் வைக்கணும். ஏன்னா நைட் நேரத்தில் தான் எலி உருட்டும். அப்படி இதெல்லாம் நம்மளால் வைக்க முடியலன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டை போட்டு வச்சுருங்க. லைட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா எலி உருட்டாது. இப்போ வீட்டில் எலி இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதை விரட்டுறதுக்கு நான் புதினா எடுத்துக்கிட்டேன். அந்த புதினா வாடை பார்த்திங்கன்னா எலிக்கு அறவே ஆகாது. இதை வச்சு தான் நம்ம எலியை விரட்ட போகிறோம். நான் புதினா 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். புதினா வாசமும் மிளகுட காரமும் பார்த்திங்கன்னா எலிக்கு அறவே ஆகாது. அதனால் எலி நம்ம வீட்டு பக்கமே வராது. இதில் ஒரு 1/2 கப்பு அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எலிக்கு நிறைய மருந்து, கேக்கு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சோம்னா பிள்ளைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அதெல்லாம் பெரிய ஆபத்தாக ஆகிடும். அதனால் இதில் எந்த ஒரு பயமும் இல்லை, ஆபத்தும் இல்லை. இதேமாதிரி செஞ்சு வச்சோம்னா எலி நிச்சயம் நம்ம வீட்டு பக்கமே வராது. நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. சாறு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இதை நம்ம சில்வர் வட்டியில் மாற்றிக்கிட்டு அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபுல் வீடியோ அதிகமாக போடாததுனால அந்த வீடியோ அதிகமாக ரீச் ஆக மாட்டேது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் இது நல்லா ரீச் ஆகும். ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் சேனல் ஆரம்பித்த கைக்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் யாருக்கும் ஒரு உடம்பு சரியில்லாட்டி போனாலும் நம்ம சேனல் நம்மளால் போடவே முடியாது. இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம காய்ச்சக்கூடிய சாத்துலேயே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா காய்ச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றி இது நல்லா வற்றுட்டோம். தேங்காய் எண்ணெயை சேர்த்ததோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வேறு ஒர்க் பண்ணோம்டா மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அந்த ஒர்க்குக்கு போய்தான் ஆகணும். ஆனால் யூடியூப் அப்படி கிடையாது. சின்ன எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளால் வீடியோ போட முடியாது. சரி வாங்க, இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த தேங்காய் எண்ணெய், மிளகு, புதினா இது வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வாசம் நமக்கு பிடிக்கும். ஆனால் எலிக்கு பார்த்திங்கன்னா இந்த வாசம் பிடிக்காது. இதை நம்ம பாதியாக எடுத்துக்கலாம். 2 எண்ணத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது இன்னொரு பாதி இன்னொரு பொருளை மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். இதில் ஒரு பாதி மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஒரு பாதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் மைதா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கிட்டு வேண்டாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த மாவை நம்ம இப்போ சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்தமாதிரி சின்ன உருண்டையாக போட்டால் தான் எலி தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எலி ஃபுல்லாக சாப்பிட்ருச்சுன்னா அது வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அஜீரண கோளாறு ஏற்படும். அதனால் எலி செத்து போயிடும். அப்படி சாகாட்டி போனாலும் எலி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கமே வராது. இப்போ அடுத்த பாதி ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதில் இந்த மாதிரி மக்குருணி இருந்துச்சுன்னா மக்குருணியை போட்டு வச்சிங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஆயிலே நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் எலி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஆயிலில் மக்குருணி ஊறிடுச்சுன்னா அந்த எண்ணெய் எலிக்கு ஆகாது. இந்த மக்ருனி போடுறது அந்த ஆயிலை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து மறுநாள் நம்ம வச்சுக்கலாம்.
எலி வருதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு மறுநாள் கூட நம்ம வைக்கலாம். இதை வந்து நல்லா இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத இந்த மாதிரி மூடியில் வந்து போட்டு பரத்தி விட்டுடலாம். பரத்தி விட்டால் எலி வந்து ஈஸியாக வந்து எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் எலி அறவே வராது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.